இருக்கீங்க? நாங்களாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஆக்ரா ஃபோர்ட் தான் வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் மத்தியானம் தான் போயிட்டுருக்கோம். ஆனாலும் அப்போவும் ரொம்ப ரொம்ப குளிராட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் அடல்ட்டுக்கு 55, சில்ட்ரனுக்கு ஃப்ரீ. இந்த ஃபோர்ட்டில் உள்ளே போகிறதுக்கு ஒரு இடத்துல பேக்கை செக் பண்ணாங்க, இன்னொரு இடத்துல டிக்கெட்டை செக் பண்ணாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் இதை இப்போ நினச்சா கூட கெட்ட முடியுமான்னு தெரில. ஆனால் அப்போவே கெட்டியிருக்காங்க பாருங்களேன். இந்த ஃபோட்டோ யார் கெட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அக்பர் தான் கெட்டினாங்க. ஷாஜஹான் தாஜ்மஹாலை கெட்டினாங்கல்ல, அவங்களோட தாத்தா தான் கெட்டினது இது. அப்போவே நம்ம நடக்கிற இடத்துல நம்ம வலிக்கு விழுந்துடக்கூடாதுன்ட்டு நம்ம நடக்கிற இடத்துல அவங்க கிரிப் போட்டு வச்சுருக்காங்க. நல்ல ஐடியாவில். ஃபோட்டோ ஃபுல்லாக ரெட் ஸ்டோனை வச்சு தான் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோர்ட் 94 ஏக்கர் லேண்ட், 2.5 கிலோமீட்டர் லென்த். அப்போ எவ்வளோ பெருசாட்டு கட்டியிருக்காங்க பாருங்க. சூப்பராக இருக்குது. அக்பரோட பையன் ஜஹாங்கீரோட பர்த்டே. இது குளிக்கக்கூடிய தொட்டி. எப்படி படிலாம் வச்சு கெட்டியிருக்காங்க பாருங்க. அதில் டிசைன்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளவு பெரிய இதில் தான் ஜஹாங்கீர் குளிச்சிருக்காங்க. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த ஆக்ரா ஃபோர்ட்டை 1565 கட்டியிருக்காங்க. 460 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாட்டு அவங்களோட கிராண்ட் சன் ஷாஜகான் இன்னும் இந்த ஃபோர்ட்டில் கொஞ்சம் இடங்களை கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இங்கே தான் அவங்க மழை தண்ணியெல்லாம் சேகரித்து வைப்பாங்க. அந்த காலத்துலேயே ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாட்டு இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம அவங்க ஃபவுண்டெயினுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமாட்டு குடிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராட்டு அழகாட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த ஹோல்ஸில் தான் மழை தண்ணியை சேகரித்து அதை ஃபவுண்டெயினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டாட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாட்டு, ரொம்ப அந்த ஆர்கிடெக்சர்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த ஒயிட் மார்பிள் தான் ஷாஜகான் கட்டினது, அதாவது அவங்களோட கிராண்ட் சன் கட்டினது. இங்கே அவங்க அங்கே வச்ச மாதிரியே இங்கேயும் அவங்க தண்ணியை சேமித்து வச்சுருக்காங்க. அங்கே அதை பிளான்ஸுக்கு ஊற்றுறதுக்கு, அப்புறமாட்டு அவங்க ஃபவுண்டெயினுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறமாட்டி இந்த ஃபோர்ட்டோட மெயின்டெனன்ஸுக்கு, அப்புறமாட்டு இந்த ஃபோர்ட் ரொம்ப அழகாட்டு தெரிகிறதுக்கும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த காலத்துலேயே அவங்க எவ்வளோ சயின்டிஃபிக்காட்டி யோசித்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஒயிட் மார்பிள் ஷாஜஹான் அவங்களோட ஒய்ஃப்காண்டி தான் கட்டியிருக்காங்க. இவ்வளோ அழகான மாளிகை கட்டினாலும் ஷாஜகான் அவங்களோட பையன் அவங்கள இங்கேயே அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மஹால்குள்ளேயே அவங்க இருந்து தாஜ்மஹாலை பார்ப்பாங்க. அவங்களோட ஒய்ஃபோட சமாதியை இங்கேருந்தே பார்த்து அவங்களோட கடைசி நாளை இங்கேயே முடிச்சுக்கிட்டாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாட்டு மார்பிள்லேயே அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. நாங்கள் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம், அதை நீங்களும் பாருங்கள், ரொம்ப அழகாட்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஃபோர்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கையில் தான் இருக்குது. யுனெஸ்கோ அவங்க தான் இந்த ஃபோர்ட்டை பாதுகாத்துட்டு வராங்க. அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் இப்போ கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இந்த இடமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இடம் ஃபுல்லாக பனி மூட்டமாக இருந்துச்சா, நானும் என்னோடய ஃபேமிலியும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல, இதுதான் தர்பார் ஹால். இங்கே தான் ராஜாக்கள்லாம் ஜனங்கள்கிட்ட பேசுவாங்க. இதே மாதிரி பிரிட்டிஷ் பீரியட்லேயும் ராஜாவும் ராணியும் இங்கே தான் ஜனங்கள்கிட்ட பேசுவாங்க. இதுதான் பிரிட்டிஷ் பீரியடில் உள்ள பீரங்கி. அதுக்கு கிட்டேயே பிரிட்டிஷ் ஆஃபீஸரோட கல்லறையும் வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரோட கல்லறை. இதையும் ரொம்ப அழகாட்டு டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் அந்த ஃபோர்ட்டை நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறமாட்டு நாங்கள் திருப்பி எங்களோட ஹோட்டலுக்கு போயிட்டோம். நான் உங்களை இதை மாதிரி இன்னொரு ஃபோட்டோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.